அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த புது நாள் தேவன் கொடுத்தார். முழுவதும் பாதுகாத்து புது நாள் கொடுத்த தேவனுக்கு நம் நன்றி சொல்லுவோம். இந்த காலையில் கூட ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம் பாருங்கள். பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கின்றது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் தேவன் எப்படி பூரணராக இருக்கிறாரோ அதுபோல் இந்த பூலோகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் பூரணமாய் வாழ வேண்டும். நம் கிறிஸ்துவுக்குள்ளே பூரணப்பட வேண்டும் என்கின்ற ஆசை நம்மளுக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த துடிப்பு கூட உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய எல்லா சுபாவங்களும் பரிபூரணமாக உங்களிலே காணப்படும் கனி கொடுக்கின்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. இந்த பூமியிலேயே ஜீவிப்பீர்களாக பூரணப்படுகின்ற தேவனுடைய பிள்ளைகள் கூட்டி சேர்க்கறதுக்காக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ரட்சிக்கப்படுவதும் எளிது, அபிஷேகம் பெறுவதும் எளிது, வரங்களை பெறுவதும் எளிது. ஆனாலும் கிறிஸ்துவை போல பூரணப்படுவதற்கும் வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டும். வாழ்நாளெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இந்த பிரயாசம் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ பாடுகளும் உபத்திரங்களும் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்பட வேண்டும். அது அப்போது பிரயாசப்படும் போது நீங்கள் கிருபையின் மேலே கிருபை பெற்றுக்கொள்வீர்கள், பலத்தின் மேலே பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள், பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைவீர்கள், மகிமையின் மேலே மகிமை அடைந்து பூரணப்படுவீர்கள். ஆனால் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்பட வேண்டும். எபிரேயர் 6 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது பூரணம் ஆக்கும்படி கடந்து போவோமாக என்று பவுல் எழுதியிருக்கிறார். பூரணப்படும்போதே படி நடந்து போவோம் என்று அநேகர் பேர் என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவுக்குள்ளே வர்றாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறாங்க, உபாசிரித்து ஜெபிக்கிறாங்க, அதில் ஓடி ஒளி செய்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறவங்க சபைகளை கட்டுறாங்க. ஆனாலும் இந்த கொஞ்சம் சோர்வுகளும் பலவீனங்களும் வரும்போது, கஷ்டம் வரும்போது விழுந்து போயிடுறாங்க. அப்படி நாம் இருக்கக்கூடாது சகோதரிகளே. அப்படி இல்லாதபடி எவ்வளோ பாடுகள் உபதிரங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவன் ஓடாதபடி பவுல் சொன்னது போல் ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஜீவ கிரீட்டத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொன்ன அந்த வசனத்தைப்படி ஓடணும். நம்ம அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஜீவ கிரீட்டம் நம்மளுக்கு ஒரு கிரீட்டம் வாங்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசமாக இருங்க. தேவன் என்ன பண்ணுறாரு? உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேரத்துக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே, அப்பா நீங்கள் என்ன பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. அவங்கள மேலே உனக்கு கரம் இறங்கட்டும் கர்த்தாவே, உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஓடுற ஒரு பலனை அவங்களுக்கு நீர் கொடுங்க சுவாமி. என்னென்ன காரியத்துக்காக அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியங்களும் வெற்றி கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் சுவாமி. ஜீவனுள்ள தேவனே நன்றி. உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைங்கள், உங்களை விசுவாசிக்கிற பிள்ளைங்களை கர்த்தாவே, நீ தேடி தெரிந்து கொண்ட பிள்ளைகளை கர்த்தாவே, அவங்க தாய் கர்ப்பத்தில் நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்ன தேவன் சுவாமி. உங்களை தவிர இந்த உலகத்தில் கர்த்தாவே எங்கே போவோம்? யாருக்கிட்டே போவோம்? என்ன கர்த்தாவே செய்வோம்? அப்பா ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்துக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ இந்த நேரத்தில்வே சுவாமி, இந்த வசனங்களை கேட்கும் போதே பரலோக பிதாவே, நீர் அவங்களுக்கு விடுதலை நீர் கொடுப்பீரன்னு நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. அவங்களை சமாதானத்தை தேவனை கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். சாட்சிகளாக நிறுத்துங்க சுவாமி. ஜீவ கிரீட்டம் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை தாங்கப்பா. ஏசையா நன்றி. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக, ஒவ்வொருத்தர் நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.